friends, வணக்கம் and welcome back to Wonder Pauline vlog. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் மக்களே. இது வந்து சண்டே. நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டோம் எங்க அபார்ட்மெண்ட்ல. முதல் நாள் நைட் சாட்டர்டேவே இந்த மாதிரி ரிஹர்சல் எல்லாம் வந்து நடந்துச்சு. ஸ்டேஜ் எல்லாம் போட்டாச்சு, இந்த மைக் செட் எல்லாம் பண்ணியாச்சு. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் கோல போட்டி நடந்துச்சு. இன்னொரு பக்கம் சைக்கிள் ரைடிங் அந்த மாதிரி போட்டியெல்லாம் நடந்துச்சு. யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களாம் நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பொங்கல் விழால வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட் தருவாங்க. ஒரு குட்டி பாப்பா பாருங்க எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, கியூட்டா இருக்கு. இந்த மாதிரி கோலங்கள் வந்து கொஞ்சம் 2-3 பெண்கள் சேர்ந்து போட்டது. எல்லா கோலங்களும் நல்ல எஃபர்ட் எடுத்து நல்லா சூப்பரா போட்டிருந்தாங்க. காலையில அழிஞ்சிரும், அதனால நான் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து கொஞ்சம் போய் வீடியோஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். நானு சில கோலங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் தாட்ஃபுல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த கோலத்துல இது ஒரு ரங்கோலி தான். ஆனா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ பொங்கலுக்கு அதனுடைய எல்லா இதையுமே அழகா வரைஞ்சிருந்தாங்க. இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சண்டே அன்னைக்கு மார்னிங் 6 o'clock வந்து பெண்கள் எல்லாம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் வரும்போதே பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து பொங்கல் வைக்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் பிரியனுக்கு கிளாஸஸ் இருந்ததால சமைக்கணுன்றதால கீழே போய் வீடியோ எடுக்க முடியல. சும்மா நான் மொட்டை மாடியில இருந்தே வந்து வீடியோ எடுத்தேன். எங்களுடைய ஃபிளாட் காலையில வந்து இப்படிதான் இருக்கும், ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எல்லாரும் சண்டேங்கிறதால டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. சில வீட்டுல நல்ல அழகான மொட்டை மாடி காத்து. இங்க பாருங்க, மொட்டை மாடி தோட்டம் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. சங்குப்பூ அருமையா பூத்து இருந்துச்சு மக்களே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மூலிகைகளா வச்சிருந்தாங்க. நிறைய செம்பருத்தி, சங்குப்பூ, அதுக்கப்புறம் துளசி, தூதுவளை, வெற்றிலை, இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே. சூரியன் வந்து இப்பதான் உதயமாயி ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. நான் காலையில வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி பிரியனுக்கு வந்து எக்ஸாம், அதனால வந்து சென்டருக்கு போயிருக்காரு அவரு. இப்போ வந்து இங்க எல்லாமே முடிச்சாச்சு. இந்த மாதிரி மேல தாளங்கள்லாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 9 வகையான தானியங்கள், நெற்கதிர்கள்லாம் வச்சு அந்த வாசல்ல இருந்து கொண்டு வந்து இங்க வச்சு கும்மி அடிப்பாங்க. இப்போ கும்மி அடிக்க வந்து ரெடி ஆயிட்டாங்க மக்கள். கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை வந்து முன்னமே வந்து வாங்கி முளைக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி இந்த மாதிரி முளைக்க வைப்பாங்க. இது ரெடிமேடா திடீர்னு வராது மக்களே. இது வந்து ஒருத்தவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லா தானியங்களும் வாங்கி இந்த மாதிரி முளைக்க வைப்பாங்க. அது இல்லாம நெல் வாங்கி அதை வந்து முளைக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ஒரு சூப்பரான பொங்கல் செலிப்ரேஷன் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து அதை சுத்தி கும்மி அடிச்சு தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவிப்பாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு கிராமத்துல நடக்குதோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து காப்பி அடிச்ச மாதிரி இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வாரமே செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் எல்லாரும் மோஸ்ட்லி ஊருக்கு போயிடுவாங்க, சொந்த ஊர்களுக்கு போயிடுவாங்க. சென்னை கொஞ்சம் காலியா இருக்கும். அதனால இந்த முறை வந்து அரசாங்கம் வந்து 7 நாள் கிட்டத்தட்ட அந்த வாரம் ஃபுல்லா லீவு, 17ஆம் தேதி லீவ் விட சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கட்டாயம் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அங்க போய் உறவினர்களோட என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது தான் இந்த பொங்கல் விழா. இதுல வந்து இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பறையாட்டம், தப்பாட்டம், இன்னும் ஒயிலாட்டம், இன்னும் நிறையவே இருக்கு. எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன், பாருங்க. நம்ம சென்னையில இருந்துகிட்டே கூட இங்க ஒரு கிராமத்தை கொண்டு வர முடியும்ன்றத நம்ம பார்க்கலாம். போன முறை வந்து பானை செய்யறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்றதால வந்துட்டோம். நாங்க சீக்கிரம் சர்ச்சுக்கு போகணுன்றதால நாங்க கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்தேன். இங்க பாருங்க, பலூன் கடைலாம் வந்துருச்சு. அப்புறம் மாட்டு வண்டி வரும். அப்புறம் இன்னும் வந்து இந்த முறை பானை எல்லாம் கிடையாது, மற்றபடி இந்த உரியடி இந்த மாதிரி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பொங்கல் விழா வந்து கிராமத்துல இந்த மாதிரி தோரணங்கள் கட்டி, கரும்பு கட்டி, இந்த மாலைகள் கட்டி, பனை ஓலைகள் கட்டி இந்த மாதிரி பண்றாங்களோ, வாழை மரம் எல்லாம் கட்டி, அதே போலவே எங்க பிளாட்ல நாங்க வந்து கொண்டாடுறோங்க. பாருங்க, சந்தோஷப்படுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
இது மட்டும் இல்லைங்க, இப்ப மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எங்க சாப்பாடு வந்து நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம். எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பொங்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்பொங்கல், சாம்பார், இந்த மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி நம்ம யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாரும் போய் லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதை யாருமே கலைக்காம ரொம்ப நீட்டா வந்து அதை அப்படியே வச்சிருந்தாங்க. எல்லா குட்டி பசங்க கூட அதை தாண்டி போறாங்களே ஒழிஞ்சு அதை வந்து டச் பண்ணாம இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஒற்றுமையோடைய சின்னமா இருந்துச்சு எங்களுடைய அப்பார்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல நடந்த பொங்கல் விழாவை கண்டு கழிச்சிருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிரயோஜனமான வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஆல் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுதுதான் நம்ம போடுற வீடியோக்கள் வந்து உங்களுடைய கவனத்திற்கு வந்து யூடியூப் கொண்டு வரும். எல்லாருக்கும் ஒண்டர் பாலின் சார்பாக இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.